வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட நாடுகள் தமக்கிடையே நெருக்கத்தை மேலும் வளர்த்துக் கொள்ள தொடங்கி உள்ளன. இது அமெரிக்காவுக்கு எதிரான புதிய கூட்டணி ஒன்று உருவாகுவதை காட்டுகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பால் மிக அதிக வரி விதிப்பான 50% வரி விதிப்பு அறிவிக்கப்பட்டுள்ள நாடுகள் இந்தியாவும் பிரேசிலும். டிரம்பின் வரி விதிப்பின் பின் இந்த இரு நாடுகளும் தங்கள் பாதுகாப்பு உறவுகளை கணிசமாக ஆழப்படுத்த தயாராக உள்ளன. இந்த முன்னேற்றம் எந்த அளவில் உள்ளது என்றால், பிரேசிலால் முன்பு நிராகரிக்கப்பட்ட இந்திய ராணுவ சாதனத்தை பிரேசில் வாங்க போகிறது. இந்தியா பிரேசிலுக்கு முன்பு கொடுக்க மறுத்த ராணுவ சாதனத்தை இந்தியா கொடுக்க போகிறது. இதில் முக்கிய கவனம் செலுத்தும் விஷயங்களாக பிரேசிலின் எம்பையர் C390 மில்லினியம் விமானத்தை மையமாக கொண்ட நடுத்தர போக்குவரத்து விமானம் MTA திட்டம் மற்றும் இந்தியாவின் DRDO-ஆல் உருவாக்கப்பட்ட உள்நாட்டு இந்திய ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு. இந்த முனைகளில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க பிரேசிலின் பாதுகாப்பு அமைச்சர் 2025 அக்டோபரில் இந்தியாவிற்கு பயணம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. பல்துறை போக்குவரத்து விமானமான எம்பையரின் C390 மில்லினியம் இந்திய விமானப்படையால் 80 விமானங்கள் வரை வாங்குவது பரிசீலிக்கப்படுகிறது. இது சரிவந்தால் இது எம்பையரின் மிகப்பெரிய சர்வதேச பாதுகாப்பு ஒப்பந்தமாக மாறும். பொறியியல் கொள்முதல் மற்றும் நகர்ப்புற விமான இயக்க முயற்சிகளில் மேக் இன் இந்தியா லட்சியங்களை ஆதரிக்க பிரேசிலின் எம்பையர் நிறுவனம் புதுடில்லியில் ஒரு துணை நிறுவனத்தை நிறுவியுள்ளது. கூடுதலாக இந்தியாவின் C390 விமானத்தின் கூட்டு உற்பத்திக்காக எம்பையர் மற்றும் மஹிந்திரா டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் உள்ளது. இது வலுவான தொழில்துறை ஒத்துழைப்பை குறிக்கிறது. ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பை பொறுத்தவரை பிரேசிலில் ஆரம்பத்தில் நடுத்தர தூர தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் வான் பாதுகாப்பை வாங்குவதில் தீவிர ஆர்வம் காட்டியது. ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூரில் அதன் பங்களிப்புக்காக உலகளாவிய நம்பகத்தன்மையை பெற்றுள்ளது. பிரேசில் அதன் நடுத்தர தூர தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் வான் பாதுகாப்பு வாங்கும் திட்டத்திற்காக சீனாவின் ஸ்கை டிராகன் 50 மற்றும் இந்தியாவின் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு ஆகிய இரண்டையும் பரிசீலனையில் வைத்துள்ளது. இருப்பினும் பிரேசிலின் பட்ஜெட் மற்றும் தொழில்நுட்ப வரம்புக்குள் ஒரு புறமும் மறுபுறம் இஸ்ரேலிய மற்றும் ஐரோப்பிய தயாரிப்பு நிறுவனங்களின் வலுவான பரப்புரை காரணமாக கொள்முதல் பேச்சுவார்த்தைகள் தாமதங்களை சந்தித்தன. அதன் பின் பிரேசில் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் ஆகாஷ் வான் பாதுகாப்பு சாதனத்தை வாங்குவதற்கான பேச்சுவார்த்தைகளை நிறுத்த முடிவு செய்தது. அதாவது ஆகாஷ் வான் பாதுகாப்பு சாதனத்தை நிராகரித்து விட்டது. அதற்கு பதிலாக ஐரோப்பிய MPDA நிறுவன தயாரிப்பான இத்தாலிய இமேட்ஸ் வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கியது. அத்துடன் பிரேசிலின் கடற்படையின் தற்போதைய கடற்படை வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணக்கத்தன்மை கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்பை பிரேசில் நாடுகிறது. அது கூட இந்திய ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நிறுத்தியதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். சரி, இந்தியாவின் ஆகாஷ் வான் பாதுகாப்பு சாதனத்தை பிரேசில் ஏன் நிராகரித்தது? இந்தியா தயாரிக்கும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்புகளில் 2 பதிப்புகள் உள்ளன. ஒன்று பழைய பதிப்பு, இரண்டாவது இந்திய இஸ்ரேலிய பாகங்களை உள்ளடக்கிய சமீப கால பதிப்பு. இந்த ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு பதிப்பை பிரேசிலுக்கு வழங்க விரும்பாத காரணத்தால் பழைய பதிப்பை வழங்குவது தொடர்பாகவே முதலில் இந்தியா பிரேசில் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்தன. ஆகாஷின் பழைய பதிப்பு பிரேசிலின் கடற்படை வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணக்கத்தன்மை கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்பு அல்ல. ஆனால் ஆகாஷின் புதிய பதிப்பு பிரேசில் கடற்படை வான் பாதுகாப்பு அமைப்புகளுடன் இணக்கத்தன்மை கொண்டது. அதாவது பிரேசில் தமது கடல் மற்றும் தரை வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஒருங்கிணைக்க முடியும். இந்த இடத்தில் தான் 2 விஷயங்கள் நடந்தன. ஒன்று, பிரிக்ஸ் நாடுகளுக்கு மேலதிகமாக 10% இறக்குமதி வரி விதிப்பை செய்ய போகிறேன் என்று ட்ரம்ப் அறிவித்தார். இரண்டாவது, ட்ரம்ப் பிரேசில் மற்றும் இந்தியா ஆகிய 2 நாடுகளுக்குமே மிக உயர்ந்த வரி விதிப்பாக 50% இறக்குமதி வரி விதிப்பை செய்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு மேலதிகமாக 10% இறக்குமதி வரி விதிப்பை ட்ரம்ப் செய்தால் பிரிக்ஸ் நாடுகளான இந்தியா மற்றும் பிரேசிலுக்கான அமெரிக்க வரி விதிப்பு 50+10 மொத்தம் 60% எகிரும். அமெரிக்க வரி விதிப்பை எப்படி எதிர்கொள்வது என்பது தொடர்பாக பிரேசில் ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லூலா டி சில்வா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை தொலைபேசியில் அழைத்து பேசினார். இரு தலைவர்களும் பரஸ்பர நலன் சார்ந்த பல்வேறு பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக் கொண்டனர் என்று இந்திய பிரதமரின் அலுவலகம் தெரிவித்தது. அது பற்றி பிரதமர் மோடி கூறிய போது, வர்த்தகம், எரிசக்தி, தொழில்நுட்பம், பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் பலவற்றில் எங்கள் நெருக்கத்தை ஆழப்படுத்த நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் என்று கூறினார். பிரேசில் ஜனாதிபதி லூலா எக்ஸில் வெளியிட்ட ஒரு பதிவில் கூறினார், பிரேசில் மற்றும் இந்தியா ஆகிய இரண்டுமே அமெரிக்க வரி விதிப்பால் மிகவும் பாதிக்கப்பட்ட 2 நாடுகள். இரு நாடுகளுக்கும் இடையில் அதிக ஒருங்கிணைப்புக்கான சாத்தியங்களை ஆராய்வதன் அவசியத்தை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்தினோம் என்றார். வர்த்தகம், தொழில்நுட்பம், எரிசக்தி, பாதுகாப்பு, விவசாயம், சுகாதாரம் மற்றும் மக்களிடையேயான உறவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒரு கட்டமைப்பை இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக பிரதமர் மோடி கூறினார். இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக 25% இறக்குமதி வரிகள் விதிக்கப்பட்டதன் வெளிச்சத்தில் லூலாவுடனான பிரதமர் மோடியின் பேச்சுவார்த்தைகள்
புதிய முக்கியத்துவத்தை பெற்றுள்ளன. ட்ரம்பின் வரிவிதிப்பின் மூலம் அமெரிக்காவின் நட்பு நாடுகளை எதிரியாக்கி கொண்டார். ட்ரம்ப் வரி விதிப்பால் பாதிக்கப்பட்ட நாடுகள் தமக்கிடையே கூட்டணி அமைக்கின்றன. இப்போது ஆகாஷின் புதிய பதிப்பு பிரேசிலுக்கு கொடுக்க இந்தியா தயார். இந்திய ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குவது குறித்து மீண்டும் பரிசீலிக்க பிரேசில் தயார். இந்த பாதுகாப்பு வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு மேலதிகமாக பிரேசிலிய ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களான டாரஸ் அர்மாஸ் மற்றும் சிபிசி ஆகியவை கூட்டு உற்பத்திக்காக இந்திய நிறுவனங்களான SSS டிஃபென்ஸ் மற்றும் ஜென்டால் டிஃபென்ஸ் ஆகியவற்றுடன் கூட்டு சேர்ந்துள்ளன. மறுபக்கத்தில் பிரேசில் தயாரிப்பு எம்ப்ரையர் விமானத்தை இந்திய விமானப்படைக்காக வாங்கும் விஷயத்தில் பிரேசிலின் பாதுகாப்பு அமைச்சரும் துணை ஜனாதிபதியுமான ஜெரால்டோ ஆல்க்மின் ஒரு உயர்மட்ட குழுவுடன் இந்திய பயணத்தை அறிவித்துள்ளார். வரும் அக்டோபர் மாதம் இந்திய பயணம் செய்யும் பிரேசில் குழுவினர் எம்ப்ரையர் நடுத்தர போக்குவரத்து விமான ஒப்பந்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ட்ரம்பின் இறக்குமதி வரி விதிப்பு அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு கூட்டணியை உருவாக்கிவிடும் போலிருக்கிறது. இந்தியாவும் பிரேசிலும் மேலும் நெருக்கமாகின்றன. 2018 ஆண்டுக்கு பின்னர் முதல் தடவையாக சீனாவுக்கு செல்ல மோடி திட்டமிட்டுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இந்த ஆண்டு இறுதியில் புதுடில்லிக்கு செல்வார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா, இந்தியா, சீனா முத்தரப்பு கூட்டமைப்பை புதுப்பிக்க பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. இந்திய பொருட்கள் மீது வியாழக்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்த 25% அமெரிக்க இறக்குமதி வரியை அமெரிக்க இறக்குமதியாளர்கள் செலுத்த வேண்டும். அதே நேரத்தில் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்த ட்ரம்ப் அறிவித்த ஆகஸ்ட் 27 காலக்கெடுவுக்கு முன்னதாக இந்திய ஏற்றுமதியாளர்கள் ஏற்றுமதியை விரைவுபடுத்தி வருகின்றனர். ஆகஸ்ட் 27 டொனால்டு டிரம்பின் இந்தியா மீதான 2ஆம் நிலை வரி விதிப்பு அமெரிக்க சுங்க வரியை 50% இரட்டிப்பாகும். ஆனால் இவ்வளவு வரி செலுத்தி வர்த்தகம் செய்ய முடியாது என்பதை இந்திய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் அமெரிக்க இறக்குமதியாளர்கள் ஒப்புக்கொள்கின்றனர். இந்தியாவின் குர்கானை தளமாக கொண்ட ரிச்சார்ட் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் அமெரிக்காவில் இலையுதிர் குளிர்கால பருவத்திற்கான ஓர்டர்களில் பெரும்பகுதி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறது. 25% வரி விதிப்பே பல ஏற்றுமதிகளை முழுமையாக நிறுத்திவிடும். காரணம், பெரும்பாலான பொருட்களில் லாபமே 25% கிடையாது. கடந்த ஏப்ரல் தொடக்கத்தில் இருந்து அமெரிக்காவுக்கான இந்திய இறக்குமதிகளுக்கு 10% இறக்குமதி வரி நடைமுறையில் இருந்தது. அப்போது இந்திய ஏற்றுமதியாளர்கள் பல அமெரிக்க இறக்குமதியாளர்களுடன் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கினார்கள். ஒப்பந்தம் என்னவென்றால் 10% இறக்குமதி வரியை 4ஆல் பிரித்தார்கள். ஒவ்வொன்றும் பொருளின் மதிப்பில் 2.5%. இந்திய விற்பனையாளர் தமது விலையில் 2.5% தள்ளுபடி செய்தார். அமெரிக்க இறக்குமதியாளர் தமது லாபத்தில் 2.5% குறைத்துக் கொண்டார். மீதி 2/4 அமெரிக்க வாடிக்கையாளரின் தலையில் போய் விழுந்தது. மொத்தத்தில் இந்திய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு 2.5% இழப்பு. அமெரிக்காவில் இந்திய பொருட்களை வாங்க நபர் 5% அதிக விலை கொடுக்க வேண்டும். இது 10% வரி விதிப்பின் போது நடந்தது. வியாழக்கிழமை முதல் 25% வரி விதிப்பு. அதை 4ஆல் பிரித்தால் 6.25%. இந்திய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு லாபம் 6.25%க்கு கீழ் இருந்தால் அவர்கள் வர்த்தகம் செய்யவே முடியாது. அமெரிக்காவுக்கான இந்திய பெரும்பாலான ஏற்றுமதிகளுக்கு சராசரி லாபம் 7% என்கிறார்கள். அதில் 6.25% போய்விட்டால் 0.75% லாபத்திற்கு வர்த்தகம் செய்வதில் பலன் இல்லை. இவர்கள் தயாராக இருந்தாலும் அமெரிக்க வாடிக்கையாளர் இந்திய பொருளுக்கு 12.5% விலை உயர்வு கொடுத்து பொருள் வாங்க முன்வர வேண்டுமே. விற்பனை குறையும். அதுவே ஆகஸ்ட் 27 அமெரிக்க சுங்கவரி 50% இரட்டிப்பானால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு 12.5% இழப்பு. அமெரிக்க வாடிக்கையாளருக்கு 25% விலை அதிகரிப்பு. இந்திய ஏற்றுமதியாளர்கள் மற்றும் அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கு வியாழக்கிழமைக்கு முன் குறைத்துக் கொண்ட 2.5% விட மேலதிகமாக இழக்க முடியாது என்றால் அமெரிக்க வாடிக்கையாளருக்கு 45% விலை அதிகரிப்பு. புதன்கிழமை $100 வாங்கிய ஒரு பொருள் 2 வாரத்தில் $145 போனால் அமெரிக்க வாடிக்கையாளர்களால் அதை வாங்க முடியுமா? சந்தேகமே. அதே பொருள் பங்களாதேஷிலோ வியட்நாமிலோ இருந்து அமெரிக்கா சென்றால் அதன் விலை பெரும்பாலும் $110 இருக்கும். எங்கிருந்து போனாலும் அமெரிக்க வாடிக்கையாளர் அதிக விலை கொடுப்பதை தவிர்க்க முடியாது. அமெரிக்க வாடிக்கையாளர் வடக்கு எல்லைக்கு அருகே இருந்தால் கனடாவுக்கு வந்து பொருட்களை வாங்கலாம். அப்படி செய்யும் போது அமெரிக்கர்கள் செலுத்தும் வரி கனடிய மத்திய அரசு மாகாண அரசுகளுக்கு போகும். கனடிய அரசுகள் ட்ரம்புக்கு தமது நன்றியை தெரிவிப்பார்கள். இந்திய ஏற்றுமதியாளருக்கு உள்ள அதே கவலை இந்திய வங்கியாளர்களுக்கும் உள்ளது. ஏற்றுமதிகளில் பெரும்பாலானவை கடனில் உள்ளன என்றும் திருப்பி செலுத்தும் தவறும் அபாயம் இருப்பதாகவும் வங்கியாளர்கள் தெரிவித்தனர். எப்படி இருந்தாலும் வரி 50% உயர்ந்தவுடன் என்ன நடக்கும் என்று ஏற்றுமதியாளர்கள் கவலைப்படுகிறார்கள். இது உழைப்பு மிகுந்த ஆடை ஏற்றுமதி தொழிலுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. இதை தொழில்துறையால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இறக்குமதி வரியில் ஏற்படும் இந்த நியாயமற்ற அதிகரிப்பு
குறிப்பாக அமெரிக்க சந்தைக்கு முக்கியமாக விற்பனை செய்பவர்களுக்கு தொழில்துறைக்கு நேரடி நிதி ஆதரவுடன் அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் மைக்ரோ மற்றும் நடுத்தர ஆடை தொழிலுக்கு சாவுமணி அடிக்கும் என்பதை அரசாங்கம் உணர்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று ஏஇபிசி தலைவர் சுதீர் ஷேக்ரி கூறினார். இதுக்கு ஒரு பேரழிவு சூழ்நிலை என்று வர்ணித்து திருப்பூர் ஏற்றுமதியான சங்க தலைவர் ராஜா எம் சண்முகம் குறைந்த லாப வரம்புகள் காரணமாக அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்வது இனி சாத்தியமில்லை என்று வாதிட்டு அரசாங்கத்தின் தலையீட்டை நாடினார். ரத்ன கற்கள் மற்றும் நகைகளுக்கு முன்னறிவிப்பு நன்றாக இல்லை. நிறுவனங்கள் ஏற்றுமதியில் செங்குத்தான வீழ்ச்சியை கணித்துள்ளன.